எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்படுகிறீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை தலையை நிமிர்த்த போகிறார். எந்த இடத்தில் மற்றவர்கள் அற்பமாய் பேசினார்களோ அதே மக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்த நடக்க பண்ணுவார். அதே மக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அதுக்குதான் இயேசு வந்தார். மனிதனுடைய துக்கத்தை மாற்றி, அவனுடைய நிந்தைகளை மாற்றி, அவனுடைய அவமானங்களை மாற்றி அவனை வாழ வைப்பதற்காக அவர் அவமானத்தை சகித்தார், நிந்தைகளை சகித்தார். அவரை அவமானப்படுத்தினார்கள், பாடுபடுத்தினார்கள், நிந்தித்தார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். அதையெல்லாம் இயேசு சகித்துக் கொண்டார். ஏன் அவர் சகித்துக் கொண்டார்? உங்களுக்காக, எனக்காக. நம்முடைய நிந்தைகளை மாற்ற, நமக்கு விரோதமாய் பரிகாசம் பண்ணக்கூடிய மக்கள் மத்தியிலே நம்மையும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ண அந்த பாடுகளை அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். சகோதரனை உங்களுக்காக, சகோதரி உங்களுக்காக உங்களுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டவர்.